சின்ன பிள்ளைகளுக்கு இது பிடிச்ச ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா புட்டு பிரட்டல் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெஜ் போட்டு தான் அதிகமாக வந்து பிரட்டல் செய்வோம். பட் இதில் வந்து உருளைக்கிழங்கும் சிக்கனும் வந்து கூட போட்டு அங்கட கருவேப்பமலை இருக்குது. கருவேப்பமலையில வாசம். ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து அடிஷனோட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்து வாரவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த இடமைப்புகள் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மாடர்ன் ஸ்டைலில் ஒரு நல்ல ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே நம்பி வரலாம். ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தரமான சம்பவங்களோட சந்தோஷமாக விளைஞ்சிருக்கும். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்க முடியும் பார்த்துட்டு சொன்னால் கொக்குவில் மார்க்கெட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அடிஷனல் ரெஸ்டாரண்ட்லாம் நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து குவளையம் கஃபேயும் இருக்குது, அடிஷனல் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கு அடிஷனல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்க தெரிஞ்சுட்டு லேட் டைம் பிளேக்கு போச்சு. இங்கே வந்து நைட் வரும், நைட் வியூ வந்து வேறு லெவலில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நான் இதுக்கால போகும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த லைட்னிங் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே என்னென்ன டேஸ்ட்டில் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிஷனல் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ எனக்கு இந்த இடம் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த இடமைப்புகள் வந்து நல்ல ஒரு அழகான ஷேப்பில் அந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஃபீலோட சாப்பாடும் கொண்டு அப்படியே டேபிள் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டங்கள் என்னவா இருக்குது, எல்லாமே என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன டேஸ்ட்டில் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே என்னோடய இணைஞ்சிருக்கோம். இப்போ வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வச்சுருக்காங்க, நிறைய ஐட்டம் கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பேரையும் சொல்லி அது எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸில் எல்லாம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடிஷனல் ரெஸ்டாரண்ட்ஸோடைய மெனு கார்டு வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனு கார்டு பார்ப்போம். வெளி இடங்களை பார்க்கையும் விலைவாசி கண்டிப்பாக முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்து வெளியிடங்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்குது. டொல்ஃபின் கொத்து அதெல்லாமே இங்கே இருக்குது. வெஜ்ஜில் வந்து டொல்ஃபின் கொத்து 700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சிக்கனில் வந்து 900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதையும் தாண்டி சூப் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸ் சூப் மட்டும்தான் 800 ரூபா, மிச்சம் அதுக்கு கீழே தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வெளி இடங்களை பார்க்க அவரேஜான ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு கொண்டு வந்து வைக்க கேஜ் வச்சுனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்ல வந்து நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் எடுக்கிறோம்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து இந்த வெள்ளரிக்காய் புதினா இல்லை அதெல்லாமே வச்சு தருவாங்க. ஆனால் எங்களோட காலத்தில் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விலைவாசிகளால் அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் தவிர்த்து கொள்வோம்ன்ற மாதிரி கடைக்காரங்க வந்து அதெல்லாம் வைக்கிறீங்கள. பட் இங்கே எல்லாமே வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி. ஃப்ரைட் ரைஸ் வந்து ஸ்பைசியாலாம் இல்லை, நார்மல் அவரேஜாக தான் இருக்குது. பட் சிக்கன் அந்த அளவு வந்து கொஞ்சம் கூட வருது. அதையும் தாண்டி வெளியிடங்களை பார்க்கவே இங்கே வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அடிசருக்கு ஃப்ரைட் ரைஸுக்காக வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து புதுசாக ஒரு ஐட்டம் வந்து நாங்கள் வெளியில் ட்ரை பண்ணாமல் புதுசாக ஒரு ஐட்டம் வந்து நான் பார்த்துருந்தேன்னா சீஸ் பாஸ்தா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சாப்பாடு வந்து பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது. ஆவி பறக்க கொண்டு வந்தவங்க நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பட் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சீஸ் பாஸ்தாவில் வந்து
ரொம்ப சுட சுட வச்சிருந்தாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சீஸ் வந்து பெரும்பாலும் நான் கேர்ள்ஸுக்கு பிடிச்சிருக்கும், அல்லது குழந்தைகளுக்கு வந்து சீஸ் வந்து ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து குழந்தைகளும் சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இது வந்து சுட சுட சாப்பிட்டா வேற லெவல்ல இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு இது பிடிச்ச ஐட்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீஸ் வந்து எப்பவுமே குழந்தை பிள்ளைங்களோட ஃபேவரட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு வந்து இதுக்கு போடக்கூடிய அந்த உப்பு, தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா நீட்டான அளவுல போட்டிருக்காங்க. எனக்கு இந்த இது பாஸ்தாவும் பிடிச்சிருக்கு, சீஸ் பாஸ்தாவும். அந்த பாஸ்தா அந்த அளவெல்லாம் அவ்வளவுத்துக்கு ரொம்ப வெந்திருக்கு. வேற லெவல் பாஸ்தாவை அடிக்கலாது. ஸோ நம்ம வெளியிடங்களில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருப்போம். ஸோ அங்கே எல்லாமே பாஸ்தா வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ குழந்தை பிள்ளைகள், கொஞ்சம் வயசு போன ஆக்கள், அவங்க எல்லாமே இந்த விஷயம் வந்து சாப்பிடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 750 ரூபா தான். கண்டிப்பாக நம்ம சில நேரங்களில் கொத்து சாப்பிடுவோம், சில நேரம் ரைஸ் சாப்பிடுவோம். இனி வர்ற காலங்களில் புதுசாக சாப்பாடை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சீஸ் பாஸ்தா ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பெர்ஃபெக்டான அளவில் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அடுத்ததான் வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடிஷனல் ஸ்பெஷல் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு ஃபுட் வந்து ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து அடிஷனோட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட் வந்து ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து அடிஷனல் ஸ்பெஷல் நூடுல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. சில இடங்களில் வந்து நம்ம நூடுல்ஸோ சரி, ரைஸோ சரி எடுத்தால் அந்த அளவுக்கு அதிகமான உப்பு, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்த மட்டுக்கும் சிக்கன் நூடுல்ஸுக்குள்ள நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம், சிக்கன் போட்டு தர மாட்டாங்க. பட் இங்கே வந்து கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நூடுல்ஸும் அவங்களோட ஸ்பெஷலில் வந்து நூடுல்ஸ் உண்மையாகவே அவங்களோட ஸ்பெஷல் மாதிரி தான் எனக்கு பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து எந்த ஒரு விஷயமுமே அவ்வளவு ஸ்பைசியாலாம் இல்லை. இது வந்து மேக்ஸிமமாக எல்லாராலையும் சாப்பிடக்கூடிய வகையில் வந்து உணவுகள் வந்து செஞ்சுருக்காங்க. அவ்வளவு ஸ்பைசியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு அதை நீங்கள் பெற்று ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க நூடுல்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற உணவுகள் வந்து எல்லா வயதினரும் சாப்பிடலாம். இப்போ சில இடங்களில் வந்து ஸ்பைசி வந்து கூட போடுறதால ஒரு அவரேஜான ஒரு வயசுக்கு ஏற்றப்பட்ட ஆள் தான் சாப்பிடலாம். பட் இந்த சீஸ் எல்லாம் குழந்தை பிள்ளைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த சீஸ் பாஸ்தா எல்லாமே இருக்கு. ஸோ உப்பு, புளி, அந்த விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்துக்குமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய அடிஷனல் ரெஸ்டாரண்ட்ஸ் நூடுல்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. அந்த நூடுல்ஸில் வந்து எந்த குறையுமே எனக்கு தெரியலை, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் நூடுல்ஸ் பிடிக்காது, பட் இது நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டை வந்து நாசிக்குராய் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போனால் இந்த நாசிக்குரா, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி அதெல்லாம் வந்து நம்ம ஆசைப்பட்டு சில இடங்களில் ஆர்டர் பண்ணுவோம். பட் அந்தந்த விஷயங்கள் அந்தந்த மாதிரி வருதா அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக நம்ம நிறைய ஃபுட் ரிவ்யூக்கு போயிருப்போம். பட் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்கும். பட் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஸ்பெஷல் நூடுல்ஸ் பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நாசிக்குராவை வந்து ட்ரை பண்ணலாம். கலரிங் வந்து இதுக்கு வந்து தேர்க்கையில பெரும்பாலான இடங்கள்ல வந்து இந்த நாசிக்குரா வந்து ஒரு ஜெலோ கலர் அடிக்கும். நம்ம கை வச்சு விட்டு குழைச்சிட்டு எடுத்தாலே அது ஒரு கலரிங் ஃபுட் அப்படின்றது தெரியும். பட் இது அப்படி இல்லை. பார்ப்போம். நாசிக்குராயை வந்து கொஞ்சம் சுட சுட நம்ம சாப்பிட வேணும். பட் இதுக்கும் வந்து அளவான ஸ்பைசி, இதுக்கும் வந்து அவ்வளோ ஸ்பைசியெல்லாம் இல்லை. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து அளவான லிமிட்ல ஏற்ற மாதிரி தான் ஸ்பைசியாக இருந்தாலும் சரி,
எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க கேட்டு கூட பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா குட்டியா கியூட்டா செஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த இடையமைப்புகளா இருந்தாலும் சரி, ஸோ நீங்க ஒரு ஃபேமிலியா வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து ஆக்சுவல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ குவாலிட்டியான ஃபுட்டான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அந்த சீஸ் பாஸ்தா வேற லெவல்ல இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பா இங்க வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி இப்படி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. பட் நாசிக் வேற லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம புட்டு வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ புட்டு பிரட்டல் அப்படின்னு சொல்லுவோம். புட்டு கொத்து வேற, புட்டு பிரட்டல் வேற. ஸோ புட்டு அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஒரு எல்லாருக்குமே தெரியக்கூடிய, யாழ்ப்பாணத்தார் இந்த புட்டு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு வந்து புட்டு அவ்வளவு தூரம் ஃபேமஸாக இருக்கு. ஸோ இது புட்டு பிரட்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புட்டு புட்டு தானப்பா, இங்க போனாலும் புட்டு வேற லெவலில் செஞ்சிருக்கு. இதுக்கு கூட ஸ்பைசியாலாம் இல்லை. எந்த ஒரு உணவுமே ஓவர் ஸ்பைசியா சாப்பிடாத அளவுக்கு இல்லை. அந்த ஸ்பைசின்ற விஷயம் வந்து இங்க நான் நினைக்கிறேன் ஃபாலோ பண்றாங்க போல. எல்லாத்துக்குமே அளவான ஒரு ஸ்பைசி இருக்கு, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. இதுக்குள்ள வந்து உருளைக்கிழங்கு புட்டு பிரட்டல் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வெஜ் போட்டு தான் அதிகமா வந்து பிரட்டல் செய்வோம். பட் இதுல வந்து உருளைக்கிழங்கும் சிக்கனும் வந்து கூட போட்டு அங்கட கருவேப்பமலை இருக்கு. கருவேப்பமலையில பாசமே கருவேப்பமலையில வேற லெவல். புட்டு பிரட்டலும் பெர்ஃபெக்டா இருக்காங்க. ஸோ புட்டு பிரியர்கள் கண்டிப்பா இங்க வரலாம். ஸோ இதோட விலை எல்லாமே நான் உங்களுக்கு மெனு கார்ட்ல வந்து டேக் பண்ணி விடுவேன். ஸோ மெனு கார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான, எனக்கு அந்த ஸ்பைசின்ற விஷயம் இங்கே ஃபாலோ பண்றாங்க. அவ்வளோ ஸ்பைசியெல்லாம் இல்லை, பட் பெர்ஃபெக்டா. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. நூடுல்ஸ் அதை விட இங்க வரலாம். என்னதுக்குன்னு சொன்னா கண்டிப்பா அடிஷனலோட ஸ்பெஷல் நூடுல்ஸுக்காக வரலாம். ஸோ நான் ரீசெண்டாக இனி வருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தோம், டோல்ஃபின் கொத்து சாப்பிட போகிறோம். ஸோ டோல்ஃபின் கொத்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இந்த டோல்ஃபின் கொத்து வந்து பிடிக்கும். ஸோ டோல்ஃபின் கொத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற லெவல்ல இருக்கு. இந்த டோல்ஃபின் கொத்துக்கு என்ன போட்டு செய்யறாங்கன்னு தெரியல, பட் இதுலயும் ஸ்பைசி இல்லை. டோல்ஃபின் கொத்து எனக்கு பிடிச்சிருக்கு, வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்பைசியா இருக்கணும் அப்படின்றதுக்காக மிளகாய் எல்லாம் தூவி அப்படியே கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா போட்டிருக்காங்க. ஸோ நீங்க சாப்பிடும்போது கவனமா சாப்பிடணும். கண்டிப்பா டோல்ஃபின் கொத்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளோ நீட்டா செஞ்சிருக்கிறாங்க. இந்த டோல்ஃபின் கொத்து வந்து அவ்வளோ மெதுவா வந்து உள்ள இறங்குது. ஸோ வயசு போன ஆட்கள் கூட இந்த டோல்ஃபின் கொத்தை சாப்பிடலாம். யாழ்ப்பாணத்துல வந்து நம்மளா இந்த நெல்ல டோல்ஃபின் கொத்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அடிச்சலுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோல்ஃபின் கொத்தும் பெர்ஃபெக்டா இருக்கு. பூரி வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ பூரி வந்து அப்படி பூரியும் குருமாவும் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்து அநேகமான ஆட்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கும். ஸோ நம்ம நாட்டில எல்லாம் நமக்கு புட்டு இல்லாட்டி நம்ம மண்டையை போட்டுருவோம், அது வேற கதை. இதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் பூரியும் நல்லா தான் இருக்கு. ஸோ பூரி லவர்ஸும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வந்தா கண்டிப்பா கொக்குவில் மார்க்கெட்டுக்கு கிட்ட போற வழியில வந்தீங்கன்னு சொன்னா குவளையம் அடிஷல் அப்படின்னு சொல்லி 2 இதுவுமே பக்கத்து பக்கம் தான் இருக்கும். ஸோ அடிஷலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா மேக்சிமம் மறக்காம அவங்களோட ஸ்பெஷல் நூடுல்ஸ், அப்புறம் சீஸ் பாஸ்தா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், புட்டு பிரட்டல் 4மே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம்.
சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிரியாணி அப்படின்னு சொன்னாலே நம்ம டேஸ்டான கடைக்கு 10,000 கொடுத்தனாலும் சாப்பிடுவோம் என்ற மாதிரி இந்த பிரியாணி கண்டே ஸ்பெஷலான ஆக்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ பிரியாணி லவர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எனக்கே நிறைய பேர் போடுவாங்கக்கா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல பிரியாணி நல்லா இருக்கும் உண்மையை சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி வந்து சுட தந்திருக்காங்க. ஸோ பிரியாணி அப்படின்னு சொன்னாலே ரைத்தா இல்லாமல் என்றைக்குமே முழுமையடையாது. ஸோ ரைத்தாவோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பிரியாணியில வந்து சில அந்த அரிசிகள் வந்து சில இடங்கள்ல வேகாது. நம்ம வந்து பார்சல் கட்டிட்டு போவோம். பட் அந்த உரிய ஒரு பதத்துல தான் பிரியாணி வந்து வேக வரும். ஸோ சில இடங்கள்ல வந்து குழச்சது குலசாதம் மாதிரி போயிடும். சில இடங்கள்ல பிரியாணி இந்த ரைஸ் வந்து அவியாது. பட் நல்லா இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள பிரைஸை பொறுத்த வரைக்கும் வெளியிடங்கள் இருக்கக்கூடிய அதே ப்ரைஸ் தான் இருக்கு. கூடவும் இல்லை குறையவும் இல்லை. மேக்சிமம் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு தான் இங்க அவங்களோட மெனு கார்டு வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ மெனு கார்டு வந்து நம்ம கீழே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா கொக்குவில் மார்க்கெட் அடியால நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த குவலயத்துக்கு பக்கத்துல வந்து அடிஷனல் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ வெளிநாட்டுல இருந்து வாரவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த இடமைப்புகள் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மாடர்ன் ஸ்டைல்ல ஒரு நல்ல ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இங்க நம்பி வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கடைசியா லாஸ்டா வந்து எது பெஸ்டா இருக்கு அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்றது வளமை. ஸோ நான் பார்த்த மட்டும் அடிஷனலோட ஸ்பெஷல் நூடுல்ஸ் வந்து பெர்ஃபெக்டா செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி புட்டு பிரட்டல், பாஸ்தா, சீஸ் பாஸ்தா எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு தடவை வந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதோட இவங்களோட ஜூஸ் ஐட்டங்களும் சொல்ல தேவையில்லை. வெயில் காலங்களில் ஜூஸ் ஐட்டங்கள் கண்டிப்பா குடிக்க வேணும். ஸோ இதுக்கால அப்படியே போனீங்கன்னு சொன்னா ஒரு தடவை இங்க வந்து பார்த்துட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து மெனு கார்டில் நம்ம கொடுப்போம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஸோ டைரியும் இருக்குது. இங்கேருந்து சாப்பிட்டாலும் சரி, வெளியில் ஆர்டர்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வந்து சாப்பிட்டுப்பேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வந்து ஒரு அளவான வெளியில் இருக்கக்கூடிய ப்ரைஸில் பார்க்கையிலே குறைவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி வந்து இங்கே வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து மரக்கறி பிரியாணி கொடுக்குறாங்க, 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி சாட்டர்டே சண்டே வந்து 2 சிக்கன் பிரியாணி வாங்குனீங்கன்னா 1 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் ஒரு சில காலங்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதெல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெனு கார்டு எல்லாமே நான் போடுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம். பாய்.